அம்பிலிக்கல் கார்ட் அதாவது தொப்புள் கொடி மூலியமா தான் பாப்பாக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட்ஸ் தாயிலேருந்து குழந்தைக்கு பிரெக்னன்சி டைம்ல போகுது. டெலிவரிக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இந்த அம்பிலிக்கல் கார்ட நாங்க கட் பண்ணுவோம். ஒரு 2 டூ 3 சென்டிமீட்டர்ஸ் கேப் விட்டுட்டு. இதுக்கு பேரு தான் கார்ட் ஸ்டம்ப்ன்னு சொல்லுவோம். இந்த கார்ட் ஸ்டம்ப் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டூ 3 வீக்ஸ்ல தானாவே ட்ரை ஆகி விழுந்துரும். இந்த கார்ட் ஸ்டம்ப நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஏன்னா, இந்த ஏரியா மூலியமா குழந்தைக்கு ஈஸியா ஒரு இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்போதுமே இந்த ஏரியா ட்ரையா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. எந்த விதமான பவுடரோ, ஆயிலோ அந்த ஏரியால யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் சப்போஸ் அந்த ஏரியால லைட்டா ஒரு பிளட் ஸ்டெயின் மாரி தெரியுதுன்னா, ஒரு வெட் காட்டன் ஸ்வாப் வச்சு மட்டும் லைட்டா தொடச்சு விட்டுருங்க. 1 டூ 3 வீக்ஸ்ல அது விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஏரியால மைல்டா ஒரு வெட் ரெட்னஸ் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா, நீங்க காட்டன் ஸ்வாப் வச்சு தொடச்சு விட்டாலே போதும். ஒருவேள அந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்டா ரெட்டா இருக்கு, இல்ல ஒரு வீக்கம் தெரியுது, இல்ல ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் மாரி ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் மாரி வருது, இல்ல குழந்தை கான்ஸ்டன்ட்டா அழுதுட்டே இருக்காங்கன்னா, தவறாம டாக்டர போய் மீட் பண்ணுங்க. தேங்க் யூ.